அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூர கொலை செய்யப்பட்டது தொடர்பாக பிரேத பரிசோதனை தொடங்கியிருக்கிறது. கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் 10 வயது சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. கோவை சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தொடர்பாக பிரேத பரிசோதனை தொடங்கியிருக்கிறது. கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் 10 வயது சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என தெரியவரும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூர கொலை செய்யப்பட்டது தொடர்பாக பிரேத பரிசோதனை தொடங்கியிருக்கிறது. கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் 10 வயது சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. பிரேத பரிசோதனைக்கு பிறகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என தெரியவரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் கோவை சூலூரில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். சிறுமியை கொலை செய்ததாக கார்த்திக் என்பவருக்கும் உடந்தையாக இருந்ததாக மோகன்ராஜ் என்பவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். கோவை சிறுமி கொடூர கொலை உறவினர்கள் கதறில் தற்பொழுது இஎஸ்ஐ மருத்துவமனையில் இருக்கின்றனர். மகளின் உடலை கூட பார்த்து விடவில்லை என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உலுக்கியுள்ள கோவை சூலூர் 10 வயது சிறுமி படுகொலை பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தவறி எழுகின்றனர். சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தற்பொழுது கோவை குளிர் சாதன பெட்டக அறையிலிருந்து பிரேத பரிசோதனை செய்யும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனையடுத்து தங்கள் மகளின் உடலை தற்போது வரை பார்க்க அனுமதிக்கவில்லை என பெற்றோர்கள் அந்த பகுதியில் தெரிவித்துள்ளனர். அதே போல கோவை சூலூர் சிறுமி கொலை வழக்கில் கார்த்திக், மோகன்ராஜ் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யும் போது தப்பி ஓட முயன்ற கார்த்திக் கீழே விழுந்ததில் கை மற்றும் கால் மாவு கட்டும் போடப்பட்டுள்ளது. மாவு கட்டுடன் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட கார்த்திக்கை வரும் 27ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை இன்னும் 45 நிமிடத்திற்கு ஆகும் என மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தொடர்பாக பிரேத பரிசோதனை தொடங்கியிருக்கிறது. கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் 10 வயது சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், நீங்கள் தொடரலாம். தற்போது பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் கோவை சூலூர் கள்ளப்பாளையம் அருகே 10 வயது சிறுமி காணாமல் போனதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் துரித நடவடிக்கை எடுக்கவில்லை என அவரது உறவினர்கள் பெற்றோர்கள் தெரிவித்துள்ள நிலையில் அடுத்ததாக போலீசார் விசாரணையில் கள்ளப்பாளையம் குளத்தின் அருகே அந்த உடல் சிறுமி படுகமாக கொலை செய்யப்பட்டு கீழே கிடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதனையடுத்து அந்த சிறுமியின் உடலை கைப்பற்றி கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனையடுத்து நேற்று இரவு முழுவதும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனையடுத்து காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைத்தனர். மேலும் தற்பொழுது கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிறுமியின் உடல் வைக்கப்பட்டுள்ளது. அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவர்கள் தற்பொழுது செய்து வருகின்றனர். மேலும் அந்த பெற்றோர்கள் உறவினர்கள் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் அழுகையாக நின்று கொண்டு உள்ளனர். இதனையடுத்து பிற்படுத்தப்பட்ட அமைச்சர் சம்பத் அவர்களும் நேரில் வந்து அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு ஆறுதல் வழங்கினார். இதனையடுத்து இங்கு பாதுகாப்பு பணியில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரேத பரிசோதனையானது 45 நிமிடம் ஆகும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது மருத்துவர்கள், காவல்துறையினர் அனைவரும் ஆம்புலன்ஸ் பக்கமாக நின்று கொண்டுள்ளனர். மேலும் அசம்பாவிதத்தை தடுக்க சூலூர் காவல் நிலையம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.